அவன் வேலையை பார்த்துட்டு அவன் போக போறான். நீங்க மோரை முதல்ல கொடுங்க. ஆ உங்க மாப்பிள்ளைக்கு வேலை இந்த ஊர்ல தானா இல்லனா வெளியூர்லயா? அது வெளியூர்ல தான், இந்த ஊர்லலாம் இல்ல. தனா வீடு எங்கன்னு சொல்லுங்க, நாங்க போய் பார்த்துட்டு பத்திரிக்கை வச்சுட்டு வரோம். அதான் நீங்க இங்கேயே வச்சிட்டீங்கல்ல, எதுக்கு அவங்களுக்கு வேற தனியா வச்சுட்டு? பரவாயில்ல, நீங்க மோர் சாப்பிடுங்க. சரிங்க. என்ன நீ டம்ளர் எடுத்துட்டு எங்க போறீங்க? யாருக்கு கொடுக்க போறீங்க? வேற யாருக்கு கொடுப்பாங்க? அதோ சிலிண்டர் போட வந்திருக்கானே அவனுக்கு தான். அவனுக்குலாம் எதுக்காக இப்ப போய் மோர் கொடுக்கணும்? ஏய் பார்வதி, அதுல இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? வீட்டுக்கு யார் வந்தாலும் தாகத்துக்கு ஏதாவது கொடுக்கணும். அண்ணி, நீங்க எடுத்துட்டு வாங்க. நீ உங்க வீடு மாறவே இல்ல, அப்படியே இருக்கு. யார் வந்தாலும் உபசரிச்சு அனுப்புறதே உங்க வீட்டு வழக்கம். கதிரு இந்தாடா எடுத்துக்கோடா. இல்ல வேணாத்த. ஏண்டா வெயில்ல இவ்ளோ கஷ்டப்பட்டு வேலை செய்யற, உடம்பு என்ன ஆகுறது சொல்லு. குடிடா. வாங்கிக்கோ கதிர். கதிரு வாங்கிக்கடா. குடிடா. இந்தா. உள்ள வந்திருப்பேன் அத்த. மாமா ஏதாவது சொல்லிடுவாரோன்னு தான் பயந்தேன். என் வேலை இதான் இருந்தாலும் சின்ன தயக்கமா இருந்துச்சு. அப்புறம் சித்தப்பா தான் உள்ள தூக்கிட்டு போனாரு. டேய், உனக்கு இந்த வீட்டுக்கு வரதுக்கு எல்லா உரிமையும் இருக்குடா. விருந்தாளி யாரும் வந்திருக்காங்களா? ஆ ஆமா. அவங்க பேசுனதெல்லாம் கேட்டேன் அத்த. மாப்பிள்ள என்ன வேலை பார்க்கறாருலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. மாமாவால எதுவும் சொல்ல முடியல. எப்படி அவரால் சொல்ல முடியும்? சிலிண்டர் போடுறவன் தான் என் மாப்பிள்ளன்னு. சச்சா, அப்படிலாம் நினைக்காதடா. நீ கௌரவமா ஒரு வேலை பாக்குற, இதுல எந்த தப்பும் இல்ல.